எபிசோட்ல நியூஸ்ல கொசுகள் எல்லாம் எல்லா உயிரினத்தையும் அழிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல சிட்டி ஜீல இருக்கிறவங்களாத்தையும் வெளியேற்றணும்னு சொல்றாங்க. இங்கிட்டு நம்ம பைக்கிட்டையும் ஒரு கொசு ஆட்டம் காட்ட அப்படியே கட் பண்ணா இதாண்டா சான்ஸ்னு ஒரு திருடன் சிட்டி ஜீல பூந்து எல்லாத்தையும் ஆட்டைய போட அவனையே இருக்கிற இடம் தெரியாம முடிச்சு விட்டு போயிடுதுங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த ஜீனோஸ் பூரா கொசுவையும் பொசுக்கி தள்ளிடுறான். அப்புறம் என்ன கொசுவோட தலைவிக்கும் பயலுக்கும் சண்டை சும்மா சிறப்பா நடக்க அவன் மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அவளை 65 போட்டுடலான்னு பார்த்தா பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம பையன் இன்னும் அந்த கொசுவை துரத்துக்கிட்டு ஹிட் அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். நம்ம ஜெனிட்ஸும் தம்பி ஓடி இருப்பா இது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியான்னு சொல்ல அப்ப திடீர்னு அவன் எல்லா கொசையும் வச்சு அட்டாக் பண்ண வர பையன் நெருப்பை விட்டு பூரா கொசையும் பொசிக்கிறான். நல்ல வேலை இந்த சிட்டில யாரும் இல்ல நினைக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ ஞாபகம் வர பின்னாடி திரும்பி பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சு போய் அவனை கொண்டியா நிக்கிறான். ஆனா அந்த தலைவி இன்னும் அழியாம இருக்க அதை நம்ம ஜீனோஸ் போட்டு புரட்டி எடுக்குது. ஒரு கட்டத்துல பயலால முடியாம பாம்பை யூஸ் பண்ணி அதை அழிச்சிடலாம்னு நினைக்கும் போது நம்ம தலைவன் உள்ள புந்து ஒரே அடி தெரிச்சிருது. இதை பார்த்து நம்ம ஜீனோஸ் ஆச்சரியப்பட்டு யாருப்பா நீன்னு அடுத்த நாள் அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்று என்ன சிசிய புள்ளைய ஏத்துக்கங்கன்னு சொல்ல தலைவனை அவனை உள்ள கூப்பிட்டு தம்பி இந்த ஒரு டீயை போட்டு தரேன் குடிச்சிட்டு கிளம்புன்னு சொல்ல அப்ப திடீர்னு ஊர்பட்ட மான்சர் நம்ம பசங்களை போட வர தலைவன் சும்மா சீனா ஒவ்வொரு மான்சரையும் அடிச்சு பறக்க விடுறான். நம்ம ஜீனோஸும் சும்மா இல்ல அவன் ஒரு பக்கத்து ஒரு மெட்டல் குரங்க அடிச்சு படுக்க போட்டிருக்க. நம்ம ஜீனோஸ் என்ன கேள்வி கேட்டாலும் அது என் தலைவகிட்ட கேளு என் தலைவனை தொட்டு பாருன்னு சொல்ல நம்ம மொட்டையனோ இதுதான் உன் தலைவனான அதோட கண்ணெடுத்து வந்து காமிக்கிறான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.